நயன்தாராவுக்கு ஒன்றுன்னா உடனே இந்த கூத்தாடிங்க வந்துருவாங்க. த்ரிஷாவுக்கு ஒன்றுன்னா உடனே இந்த கூத்தாடிங்க வந்துருவாங்க. ஆனால் இந்த அப்பாவி பெண் என்றால் யாருமே வரமாட்டான். ஒரு கூத்தாடி, ஒரு நடிகர் கூட கண்டனம் தெரிவிக்கல. ஏன்னா ரெட் ஜெயண்ட் விட மாட்டான். இவங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டான்ற பயம். அதே போல தான் இந்த திருமாவளவன், பாலகிருஷ்ணன், இந்த எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு போராட்டம் கூட அறிவிக்க, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலன்னு சொன்னா என்ன காரணம்? கிடைக்கிற ஒரு சீட்டு 2 சீட்டு கூட கிடைக்காம போயிருமோ, எங்க இருக்கிற பிளாஸ்டிக் சேரை கூட புடுங்கிட்டு கீழே உட்காந்துருவாங்களோங்கிற பயத்துல இந்த திருமாவளவன் கூட யாருமே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாம அம்மா கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க மணிப்பூருக்காக என்ன பண்ணாங்கன்னாக்கா இங்க மெழுகுவத்தி ஊர்வலம் நடத்தினாங்க. ஆனா இந்த பெண்ணுக்காக ஒரே ட்வீட் மட்டும் தான் போட்டாங்க. அதுல கூட பாதிக்கப்பட்ட பெண் யாரால் பாதிக்கப்பட்டா, திமுக பிரமுகரால் பாதிக்கப்பட்டான்றதை மறந்துட்டு அந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னன்னு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன்னு போடுறாங்க. ஏன் வருந்துனா போதா, உங்களுடைய அண்ணன் தான் நீங்க ஆட்சி செய்து கொண்டு அவர் எதிர்த்து ஒரு மெழுகுவத்தி ஊர்வலம் நடத்துங்க. எங்கேயோ இருக்கிற மணிப்பூர் வடநாடு, உங்களை பொறுத்த வரைக்கும் அது தனிநாடு. அங்க இருக்கிற மணிப்பூருக்கு பொங்குறீங்க, டெல்லிக்கு பொங்குறீங்க, மகாராஷ்டிராவுக்கு பொங்குறீங்க, ராஜஸ்தானுக்கு பொங்குறீங்க, பிஜேபி ஆளுநர் மாநிலங்கள் ஏதாச்சும் ஒன்று நடந்தா உடனே பொங்குறீங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறீங்களே. ஏன் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தாக்கா எல்லாரும் 9 துவாரத்தையும் மூடிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா இங்க தோழமை சுட்டு விடும். படம் எடுக்க முடியாது, ஒரு சீட்டு 2 சீட்டு கிடைக்காது, கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது, ரவுடிசம் பண்ண முடியாது, சாராயம் விற்க முடியாது, அந்த சாராயம் விற்கிறதுல 10 ரூபா வாங்க முடியாது. இதெல்லாம் நீங்க கேட்டால் இதெல்லாம் நடக்காது. ஏன்னா இன்னைக்கு ஒப்பந்ததாரர்கள் முக்கவாசி பேர் பார்த்தா எதிர்கட்சியும் திமுகவும் தான். அதனால உங்களுக்கு பயம், எங்க திமுகவை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாலோ வரக்கூடிய சலுகைகள்லாம் வராமல் போயிடுமோன்னு. யார் நீங்க உங்க வீட்டு பெண்களே பாதிக்கப்பட்டா கூட நீங்க திமுகவை எதிர்த்து பேச மாட்டீங்க. ஆனா அவர் அப்படி இல்லையே. அண்ணாமலை தன்னைத்தானே அடித்துக் கொள்கிறார். தன்னைத்தானே அடிக்கல, முதல்வர் அவர்கள் அடிக்கிறார். இது அவர் அடித்துக்கொள்ளும் ஒவ்வொரு அடியும் முதல்வரையும் துணை முதல்வர் அடிக்கும் அடி. உண்மையிலேயே இவர்கள் வெற்றி தலை குனிய வேண்டும். நயன்தாராவுக்கு ஒன்றுன்னா உடனே இந்த கூத்தாடிங்க வந்துருவாங்க. த்ரிஷாவுக்கு ஒன்றுன்னா உடனே இந்த கூத்தாடிங்க வந்துருவாங்க. ஆனால் இந்த அப்பாவி பெண் என்றால் யாருமே வரமாட்டான். ஒரு கூத்தாடி, ஒரு நடிகர் கூட கண்டனம் தெரிவிக்கல. ஏன்னா ரெட் ஜெயண்ட் விட மாட்டான். இவங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டான்ற பயம். அதே போல தான் இந்த திருமாவளவன், பாலகிருஷ்ணன், இந்த எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு போராட்டம் கூட அறிவிக்க, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலன்னு சொன்னா என்ன காரணம்? கிடைக்கிற ஒரு சீட்டு 2 சீட்டு கூட கிடைக்காம போயிருமோ, எங்க இருக்கிற பிளாஸ்டிக் சேரை கூட புடுங்கிட்டு கீழே உட்காந்துருவாங்களோங்கிற பயத்துல இந்த திருமாவளவன் கூட யாருமே ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாம அம்மா கனிமொழி இருக்காங்க இல்லையா, அவங்க மணிப்பூருக்காக என்ன பண்ணாங்கன்னாக்கா இங்க மெழுகுவத்தி ஊர்வலம் நடத்தினாங்க. ஆனா இந்த பெண்ணுக்காக ஒரே ட்வீட் மட்டும் தான் போட்டாங்க. அதுல கூட பாதிக்கப்பட்ட பெண் யாரால் பாதிக்கப்பட்டா, திமுக பிரமுகரால் பாதிக்கப்பட்டான்றதை மறந்துட்டு அந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னன்னு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன்னு போடுறாங்க. ஏன் வருந்துனா போதா, உங்களுடைய அண்ணன் தான் நீங்க ஆட்சி செய்து கொண்டு அவர் எதிர்த்து ஒரு மெழுகுவத்தி ஊர்வலம் நடத்துங்க. எங்கேயோ இருக்கிற மணிப்பூர் வடநாடு, உங்களை பொறுத்த வரைக்கும் அது தனிநாடு. அங்க இருக்கிற மணிப்பூருக்கு பொங்குறீங்க, டெல்லிக்கு பொங்குறீங்க, மகாராஷ்டிராவுக்கு பொங்குறீங்க, ராஜஸ்தானுக்கு பொங்குறீங்க, பிஜேபி ஆளுநர் மாநிலங்கள் ஏதாச்சும் ஒன்று நடந்தா உடனே பொங்குறீங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறீங்களே. ஏன் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தாக்கா எல்லாரும் 9 துவாரத்தையும் மூடிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா இங்க தோழமை சுட்டு விடும். படம் எடுக்க முடியாது, ஒரு சீட்டு 2 சீட்டு கிடைக்காது, கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது, ரவுடிசம் பண்ண முடியாது, சாராயம் விற்க முடியாது, அந்த சாராயம் விற்கிறதுல 10 ரூபா வாங்க முடியாது. இதெல்லாம் நீங்க கேட்டால் இதெல்லாம் நடக்காது. ஏன்னா இன்னைக்கு ஒப்பந்ததாரர்கள் முக்கவாசி பேர் பார்த்தா எதிர்கட்சியும் திமுகவும் தான். அதனால உங்களுக்கு பயம், எங்க திமுகவை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாலோ வரக்கூடிய சலுகைகள்லாம் வராமல் போயிடுமோன்னு. யார் நீங்க உங்க வீட்டு பெண்களே பாதிக்கப்பட்டா கூட நீங்க திமுகவை எதிர்த்து பேச மாட்டீங்க. ஆனா அவர் அப்படி இல்லையே. அண்ணாமலை தன்னைத்தானே அடித்துக் கொள்கிறார். தன்னைத்தானே அடிக்கல, முதல்வர் அவர்கள் அடிக்கிறார். இது அவர் அடித்துக்கொள்ளும் ஒவ்வொரு அடியும் முதல்வரையும் துணை முதல்வர் அடிக்கும் அடி. உண்மையிலேயே இவர்கள் வெற்றி தலை குனிய வேண்டும்.